நாய் ஏண்டி மானம் கட்டவளை ஈனம் கட்டவளே வயிற்று புல வாங்கி கொண்டு யாரு அப்பன்னு கேட்டா ஏன் வேற சொல்ற எவடி உனக்கு இந்த நிலைக்கு கேள்வி யாரும் சொல்லாமல் வாய திறக்காம இருக்கின்றால் மானம் கட்டு சிறுகி இந்த தேவடியாளுக்கு எதுக்குடா இந்த நகை ஆடப்படலாம்? ஆமா கைட்டு சொல்றான். யாருக்கு சொன்னா தேவையான இந்த பொருள் தேவையா எவனுக்கு மானங்கட்டவளே எப்பொழுது இந்த நிலைக்கு ஞானோ அருவருவத்தக்கா இருக்கின்றது என் மனைவி என்று சொல்வது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது இனிமேல் இந்த உலகத்தை நீ உயிரோடு வாழலாமா வாழ விடலாமா வாழ விடலாமா இந்த நாட்டில் இனி வாழ வேண்டும் என்றால் மானங்கட்டு ஈழங்கட்டுத்தான் வாழ வேண்டும். இனிமேல் என் அரண்மனையில் உனக்கு வேலை கிடையாது. இப்பொழுது இந்த நாட்டு வச்செடுத்து பிச்சை எடுத்து வாழி. நான் பிச்சை எடுக்கணுமா? முடியாதா? ஏன்னு மனத்தோட வாழறவங்க ஏன்னு மனம் கேட்ட வாழறவங்க உன் கையால கொடுக்காத உன் காலால கொடு. ஐயோ ஐயோ பெரியவர்களே,
நாடக கலா ரசிகர்களே, புண்ணிய சேத்தம் வழங்கக்கூடிய இந்த அவையார் குப்பத்திலே இப்போது ஒரு நாட்டுக்கு மகாராணியை நாட்டை விட்டு துரத்தி பிச்சை எடுத்தாவது படித்துக்கொள் அப்படி என்று நிறைமாத கர்ப்பிணி வாயு வயிறோட இருக்கிறாங்க. பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அவங்க கையில ராசி வார்த்தை கேட்டு அந்த மன்னர் இப்படியாப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறாரு. ஏதோ அந்த அம்மா வயிற்றுல இருக்க வேண்டிய குழந்தை அந்த தெய்வத்திற்கு ஒப்பானவங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்க பிச்சை கேட்டு வராங்க. ஏதோ மேடையில் இருப்பாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியா நடக்கணும், நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்கவுங்க நினைச்சு ஏதோ உங்க கையில் கிடைச்ச காணிக்கை கொண்டு வந்து இந்த சட்டியில போட்டு அவங்கவுங்க ஒரு திருப்தியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த புண்ணியமான சேத்திரத்தில் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நைட்ல இருந்து ஒரே ஒரு டீ தான் வருது, இன்னொரு டீ எடுத்துன்னு வருமாறு தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேவையான போனி சாக்கு வக்கீல் எல்லாம் கொஞ்சம் வரல, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கருமாரி அம்மன் வந்துடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்க கையில் தான் இருக்கு நாடகமே. இந்த அம்மனே பிறக்க வேண்டிய வயிறு. ஆமா, ஆனா அம்மா பிறக்க வேண்டிய இடத்திலே இப்படியாப்பட்டது என்னதான் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மாசாணி அம்மன் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க கர்ப்ப கோலத்துல தான் காட்சி அளிப்பாங்க. ஆமா, இந்தாண்ட போனோம்னா இப்படி நம்ம மெட்ராஸ் பக்கத்துல ஒரு அம்மன் இருக்காங்க. ஆமா, சேப்பிளை கட்டிட்டு தான் நம்மளோட போனாலும் குல வரத்துக்காக தான் போவாங்க. ஒரு வாய வழிபட வந்தா அவங்களுக்கு நிறைய அனுப்புறது நம்ம பழக்கம். எங்க இருக்காங்கன்னா திருவேற்காட்டுல குச்சி எடுத்துன்னு அழிஞ்சுன்னு வராங்க. கடைசியா தான் அவங்க அம்மன் அவங்க வீட்டுக்காரர்களே குச்சி போட்டு தான் சாகுறாங்க. ஆமா, யார் எந்த அம்மா? அந்த அம்மா வந்து எங்க வந்துட்டாங்க. அந்த அம்மா வராங்க. ஆண்டவா, இறைவா, இது என்ன இது சமது ஒன்று புரியுது இறைவா. நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? நான் ஏன் பெண்ணாக பிறக்க வேண்டும் இறைவா? நான் பெண்ணாக பிறந்தேன் பாவம். நான் ஒரு பெண்ணாக பிறக்கக்கூடாது ஆண்டவா. இறைவா, எனக்கும் தாயும் தந்தையும் இருக்கிறார். எனக்கும் இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஆண்டவா. இறைவா, இறைவா. அம்மா, என்ன பெற்ற தாயே, நீ எங்கம்மா இருக்கிறீ? என்னைய பார்த்தாயா? அம்மா, 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 தாயே, நீ எங்கம்மா இருக்கிறீ? மாமா, உன்னை பார்க்கணும் போனதுக்கு அம்மா, என்னால முடியல தாயே. அம்மா, 300 நாள் சுமந்து இன்று முத்தழகி பெத்தெடுத்து பல 100 தவமிருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோழிலையும் நான் ஒரு அங்கடியில கட்டி காத்திலையும் நெத்திலையும் நெத்தில கணித்தல் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, நீதானே சொல்லு தெரியணுமா? ஓ அம்மாவோ, ஓடி சாமி முடக்கி நீராகுமா? எனக்காக தியாகம் செஞ்ச
நான் எங்கதான் போக வேண்டும்? நான் எங்கதான் செல்ல வேண்டும்? புரியவில்லையே. இந்த இடத்துல யாருமே இல்லையே இறைவா. தாயும் இல்லை, என் தந்தையும் இல்லை. நான் எங்கே செல்ல வேண்டும்? புரியவில்லையே இறைவா. காத்தாருகிறா வாங்கி வந்து உன்னை புத செய்யணும் பார்ப்பதற்கு எத்தனை பிறவியோ உன் முகத்தில் நான் முடிப்பேன். எங்க போய் தீர்வயம்மா வெட்டக்காரனே நான் நினைப்பேன்.
அதே நாமத்துல வராம தாய், இவ பிச்சை எடுத்தா யாருக்கு கேவலம்? யாருக்கு கேவலம்? எனக்கு கேவலம். இவன் இனிமேல் இந்த நாட்டுல உயிரோடு இருக்க அம்மா குத்தா அவளை ஏய்,